வணக்கம் ஐயா. நம்மளோட புகழ்பெற்ற கூற்று ஒண்ணு, சந்தர்ப்ப சூழல் வீரனை கோலையாக்குறதும் இல்ல, கோலையை வீரனாக்குறதும் இல்ல, மாறாக அவன் யாருன்னு அடையாளம் காட்டுங்கிறது. ஒரு சிக்கல்னு வருதுன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா, களத்துல நின்று சண்டை போடுறவன் எவனோ அவன் தான் தலைவன், அவன் தான் போராளி. ஐயோ அம்மா பிரச்சனையா அப்படின்ட்டு பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓடி போறான்ல, களத்தை விட்டு ஓடி போய் வீட்டுல போய் படுத்துக்கிறான்ல, அவன் தலைவனா இருக்க முடியாது, தற்குறியா வேணா இருக்கலாம். அப்படி பார்த்தா 10 பொருத்தமும் பக்காவா நம்ம பக்கா மாஸ் கட்சி தலைவருக்கு பொருந்தது. ஏன்னா ஜனநாயகன் படம், இந்த படத்தை சரியா தேர்தலுக்கு முன்பாக வெளியிட்டோம்னா நாம பரப்புரை பண்ணி வர்ற வாக்களை விட இந்த படத்தின் மூலமா அதிகப்படியான வாக்களை கொடுத்துரும், நம்ம பெற்றலாம் அப்படின்னு கணக்கு போட்டாரு. சரியா பொங்கல் சமயத்துல படத்தை வெளியிட்டுலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. குறுக்க இந்த கௌசிக் வந்தா என்பது போல குறுக்க யார் வந்தா அப்படின்னு பார்த்தா தணிக்கை வாரியம் தணிக்கை சான்றிதழ் தர முடியாது அப்படின்னு மறுக்குது. அது இழுத்தடிக்குது. இழுத்தடிச்சவங்க நீதிமன்றம் போறாங்க, நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் போறாங்க, உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றம் போறாங்க. இப்ப தேதி குறிப்பிடாம அந்த தள்ளி வைக்கப்படுது வழக்கு. இப்ப மறுபடி வழக்குல தீர்ப்பு வந்தா கூட எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு படம் வர்றதுக்கான அறிகுறியே கண்ணு கட்டின வரைக்கும் தென்படல. முதல்ல என்ன சொன்னாங்க, பொங்கல் முடிஞ்சு வந்துருங்க, பிப்ரவரி வாரத்துல வந்துருங்க அப்படின்னாங்க. ஆனா போற போக்க பார்த்தா தேர்தல் முடிஞ்சாதான் படம் வரும் இருக்கு. அந்த மாதிரி சூழல். இதுல என்ன தணிக்கை வாரியம் படுதுன்னா, அப்பட்டமான விதிமீறல், அப்பட்டமான அத்துமீறல். இது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும், பாஜக காரர்களுக்கு தெரியும், கடைக்கோடி மகன் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். இந்த தணிக்கை வாரியத்தோட அத்துமீறலை இதை அண்ணன் சீமான் கண்டிச்சிருக்காங்க. ஏன் ஸ்டாலின் கூட ஜாடமடையா நேரடியா அந்த படத்தை பட சொல்லாம தணிக்கை வாரியத்தின் செயல்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு கண்டிக்கிறாரு. ராகுல் காந்தி விஜய்க்காக ட்வீட் போடுறாரு, தேசிய அளவில் பேசுபொருளாக்குறாரு. இது வரைக்கும் இது குறித்து விஜய் வாய் திறந்தாரா? இப்ப சர்க்காரு மெர்சலு போன்ற படங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, அப்ப விஜய் வாய் திறந்தது கிடையாது. சரி, அப்ப ஒரு நடிகர் அதோட நிறுத்திக்கலாம். ஆனா இப்ப கூடுதலாக தாவேகாங்கிற ஒரு கட்சியின் தலைவர், அப்ப படைப்பு சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற அடிப்படையில இதை கண்டிக்கணும், இதுக்கு எதிராக பேசணும், இல்ல குறைந்தபட்சம் என்ன நடக்குதுங்கிறதையாவது தெளிவா மக்கள் மத்தியில வளர்க்கணும். ஆனா எதையுமே சொல்லாம வாயை முடிட்டார் விஜய், வாயே திறக்கல. சரி, பாஜக கண்டிக்க வேண்டாம், பாஜக எதிர்க்க வேண்டாம், குறைந்தபட்சம் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கல்ல அண்ணன் சீமான், ராகுல் காந்தி, ஏன் ஸ்டாலின் கூட, இவங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு ட்வீட் போடலாம்ல, வாய் திறந்து பேசலாம்ல. நீங்க எதிர்க்க மாட்டீங்க, எதிர்க்கிற ஆட்களுக்காவது நன்றின்னு சொல்லலாம்ல, அதுவும் இல்லை. இப்போது வரை விஜய் வாய் திறக்கவில்லை. வாய் திறக்கிறத தாண்டி தாவேகாவோட செய்தி தொடர்பாளர்கள், தாவேகாவோட பேச்சாளர்கள், தாவேகாவோட நிர்வாகிகள் யாரும் இதுவரைக்கும் அது குறித்து வாய் திறந்து பேசல. பாஜகவை கண்டிக்கிறோம் அப்படின்னு பேசுறது இல்லை. அத ராஜ்மோகன், நிர்மல்குமார்லாம் ட்வீட் போடுறாங்க, இதை யாரோ செய்யறாங்க. யார் செய்யற? என்ன தணிக்கை வாரியம் என்ன தன்னாட்சி அமைப்பா? அது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சரின் கீழே வருது. அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் மத்திய அமைச்சரா இருக்காங்க. இணை அமைச்சரா நம்ம ஊரை சேர்ந்த எல்முருகன் இருக்காரு. அப்ப கண்டிக்க வேண்டியதானே? கண்டிக்கவே இல்லையே. அப்ப விஜய் அந்த விஷயத்துல பயப்படுறாரு, தயங்குறாரு ஒரு பக்கம். அடுத்ததா மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை, சிபிஐ விசாரணை. இந்த கரூர் பேரவலங்கள் தொடர்பாக, இந்த கரூர் பேரவலம் தொடர்பாக சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். அந்த வழக்கோட விசாரணைக்கு நிர்மல்குமார், அப்புறம் ஆதோர்ஜனா, புஷியானந்த் போன்றவங்க ஏற்கனவே ஆஜராகி இருந்தாங்க. 2 நாளோ 3 நாளோ தொடர்ச்சி ஆஜரானாங்க. அதை தொடர்ந்து இப்ப விஜய் 2 நாட்கள், பொங்கலுக்கு முன்னாடி ஒரு நாள், பொங்கல் முடிஞ்சு ஒரு நாள்னு 2 நாள் ஆஜரானார். ஆஜரான பிறகு விஜய் ஊடகங்களை சந்திச்சு அது குறித்து ஏதாவது பேசினாரான்னா அதுவும் பேசல, எதுவும் பேசல. இதை விட கூத்துனா விஜய் பொதுவெளியில பேசி வாய் திறந்து 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசமா தாவேகாங்கிற கட்சியில எந்த செயல்பாடும் இல்லை. இந்த 1 மாசத்துல ஏகப்பட்ட மாற்றம் நிகழ்ந்துச்சு. இப்ப அன்னையில மாற்றம் அப்படின்னு சொல்லணும்னா, ஓபிஎஸ் ஆதரவாளர் இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர் திமுக செஞ்சுட்டாரு. எடப்பாடியை துரோகி அப்படின்னு டிடிவி இப்ப எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிட்டு போயிட்டாரு. இவ்வளவு மாற்றம் இந்த 1 மாசத்துல நிகழ்ந்துச்சு. இப்ப அன்னை காலம் உட்பட வரைக்கும்
ஆனா விஜய் எது குறித்தும் வாய் திறக்கல. ஒரு மாசம் அவர் பேசவே இல்லை. கடைசியா ஈரோட்ல மஞ்சள் பச்சை சிவப்பு அப்படி வந்தாப்புல. அதோட போனவர் தான் இப்போ வரைக்கும் விஜய் வந்து வாய் திறக்கல. இது விஜயோட நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் தோல் வச்சு காட்டுது. நல்லா பேசுவாங்கப்பா, நல்லா பேசுவாங்க, கூட்டத்தை கூட்டுவாங்க, அலப்பறையை கூட்டுவாங்க. ஆனா பிரச்சனை வந்துட்டா ஒட்டுமொத்த கட்சியும் போய் கம்முன்னு படுத்துக்குவாங்க அப்படின்னு மக்கள் பேச தொடங்கிட்டான். அதுக்கு தாவேகா சார்பில் ஒரு விளக்கம் சொல்லப்படுது. எங்க தலைவர் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாம வாழ்றாரு. எங்க தலைவர் தத்துவத்தை பின்பற்றி அந்த தத்துவத்தின்படியே வாழ்றாரு. என்ன தத்துவம் அப்படின்னு கேட்டா, உசுப்பேத்தவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்தவன்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதனால உம்முன்னு இருக்காரு, இல்ல கம்முன்னு இருக்காரு, அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்காரு அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை அகில உலகத்திலே பார்க்க முடியாது. ஒரு சிக்கல் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒரு நிலைப்பாட்டை எடுப்பாங்க. அந்த நிலைப்பாடு சரி தவறுங்கிற அந்த வாத பிரதிவாதங்களுக்கு உட்படும். அந்த கட்சியை சேர்ந்தவங்க தன் நிலைப்பாட்டை ஆதரிச்சு பேசுவாங்க. ஆனா இங்க ஒரு கட்சி ஒரு சிக்கல்ல நிலைப்பாட்டே சொல்றது இல்லை. தொலைக்காட்சி வாதங்களுக்கு போலாம் பாருங்க. தாவேகாவின் செய்தி தொடர்பாளர்லாம் அவெல்லாம் அவ்வளவு பாவம். ஏன் பாவம்னா அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. புதிய தமிழ் தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி சொல்றேன், தந்தி தொலைக்காட்சி உட்காந்துட்டு ஒரு ஆள் ஒரு மாதிரி சொல்றேன், அந்த பக்கம் நியூஸ் தொலைக்காட்சி உட்காந்துட்டு இன்னொரு மாதிரி சொல்றான். வாய்க்கு வரத அடிச்சு விட்டுட்டு நேரத்தை விட்டுட்டு வர்றாங்க. மக்கள் மத்தியில் அந்த கட்சியை எப்படி எடுத்துக்குவாங்க? கரூர் மரணங்கள் நிகழ்ந்தப்ப களத்தை விட்டு முதலா ஓடி வந்தார்ல விஜய். அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இது ஒரு அட்டை கத்தி அப்படின்ட்டு. படத்துக்குள்ளதான் வசனம் பேசுவாரு, படத்துக்குள்ள எல்லா வசனம் பேசுவாரு. ஐ எம் கம்மிங் பாரு, நான் திரும்பி போக மாட்டேன் பாரு, எல்லா வசனம் பேசுவாரு. நிஜத்துல 1ஆம் நம்பர் பயந்தாங்குடி தொடர் அடங்கி படத்துல ஒரே ஆளா 100 பேரை அடிச்சு பறக்க விடுவாப்புல. நிஜத்துல பவுன்சர் வரணும், மத்திய பாதுகாப்பட வரணும், அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை வரணும், அப்புறம் புஷியானது வரணும். எல்லாரும் வந்தாதான் அந்த பாதுகாப்பட தான் நகர்வாப்புல. அதுவும் அவர் போறாருன்னா கூட்டத்தை கூட விலக்கி விட்டணும். கூட்டம் அவருக்கு சேராது, கூட்டம் அவருக்கு ஒத்துக்காது. இப்படிப்பட்ட ஒரு ஆள். இதுல இந்த ஜனநாயகன் படம், இந்த படத்தை துருப்சிட்டா வச்சு பாஜக கிடுக்கி பிடி போட்டு கொண்டிருக்கிறது. 500 கோடி வர்த்தகம் இப்ப எங்க போக போகுதுன்னு தெரியல. இதுல தயாரிப்பாளர் நஷ்டப்பட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் பட்டியல பார்த்தா ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா விஜயோட உதவியாளர். விஜயோட உதவியாளர் படம் தயாரிக்கிறார். அப்ப அந்த பணம் யார் பணங்கிறத மக்களோட அனுமானத்துக்கே விட்டுறலாம். அப்ப இந்த படம் இப்போதைக்கு வரப்போறதில்லை. அதுக்கு பாஜக கெடுபிடிகளை கொடுத்து கொண்டிருக்கு. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணைக்கு போன விஜய் அங்க தெளிவான தீர்க்கமான ஒரு விளக்கமான பதில சொல்லல. முழுக்க மலிப்பிருக்காப்புல எனக்கு தெரியாதுன்னு இருக்காப்புல. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த மாதிரியே சொல்லியிருக்காப்புல. நிர்மல்குமார் போனப்ப யாரு? தாவேக்கா நிர்மல்குமார். இந்த ஜான் ஆரோக்கியசாமி தாங்க எல்லாமே எடுத்துட்டு இருக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புலையா. அதனால விரைவில் ஜான் ஆரோக்கியசாமி அழைக்கப்படலாம். நீங்க எப்படி முடிவெடுத்தீங்க, நீங்க எப்படி இதெல்லாம் தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமியும் அழைக்கப்படலாம். அப்புறம் 2 முறை பொங்கலுக்கு முன்னாடி ஒரு தடவை, பொங்கலுக்கு பின்னாடி ஒரு தடவைன்னு 2 தடவை விஜய் போனார்ல. இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இது தொடக்க விசாரணை தான். இனிமே ஜான் ஆரோக்கியசாமி கேட்பாங்க, அப்புறம் அந்த கரூரை சேர்ந்த யார்ட்டையும் கேட்பாங்க. இப்ப காவல்துறை கேட்டாங்கல்ல, அதே போல அதிகார வர்க்கத்தை சேர்ந்த யார்ட்டையும் கேட்பாங்க. கேட்ட பிறகு ஒரு சந்தேகம் வர சொல்லுங்கன்னு மறுபடியும் சம்மன் கொடுத்து விஜயை அழைக்கலாம். அப்ப மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி, வேட்பாளர் தேர்வு, அப்புறம் பரப்புரை திட்டமிடல் அப்படின்னு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விஜய் மட்டும் டெல்லியில சிபிஐ முடி உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றது தெரியாம திணறி கொண்டிருக்க போறாங்கிறது நிஜம். இதுல கரூர் மாநகர் நிகழ்ந்த உடனே எப்படியெல்லாம் ஒரு கேவலமான பரப்புரை செஞ்சாங்க. சதி நிகழ்ந்துருச்சு. அங்க கத்திய வச்சு கிழிச்சாங்க, குத்தி கொன்னாங்க, கழுத்தை பிடிச்சு நெரிச்சாங்க, அப்புறம் ஆசிட் அடிச்சாங்க, காலை கழுத்தை வச்சு மிதிச்சாங்க, இப்படி சொன்னாங்க. அப்புறம் எங்கேயோ செத்து போனாங்க, உடம்ப கொண்டாந்து இங்க போட்டுட்டாங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகள். அந்த நிகழ்ச்சி ஒரு ரகசியம் நடத்தப்படல. அந்த கரூர் பரப்புரை அது உலகத்தின் மத்தியிலனா ஊடகங்களுக்கு மத்தியில் நடக்குது.
தமிழ்நாட்டு ஊடகம், வடநாட்டு ஊடகம், தென்னிந்தியா ஊடகம், எல்லா ஊடகம் அங்க இருக்குது. தொலைக்காட்சி, யூடியூப் சேனல், எல்லா கேமராவும் வச்சுக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம ட்ரோன் கேமரா, அப்புறம் எல்லாரோட அலைபேசியும் படம் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இப்படி எல்லா நகர்வும் அதுல படமாக்கப்பட்டுச்சு, எல்லாமே பதிவு செய்யப்பட்டுச்சு. அப்ப பதிவு செய்யப்பட்டப்ப இந்த ஆயிரக்கணக்கான கேமரா கண்கள்ல ஒரு கேமரா கண்ல கூட அந்த சதிச்செயல் அம்பலப்படல, எதுலையுமே புலப்படலையா? ஏன்னா சதியும் நடக்கவே இல்லை. சதி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுகங்கிறது ஒரு திருடர்களின் கூடாரம், எல்லாருக்கும் தெரியும். திமுக மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கு, எதிர்ப்பு இருக்கு, அது உண்மைதான். ஆனா திமுக மேல இருக்கக்கூடிய வெறுப்புணர்வை சாதகமா பயன்படுத்தி கொண்டு இந்த இடத்துல உங்களுக்கான பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கு சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யான கதையை கட்டவிழ்த்து விட்டு அந்த சமயத்துல உண்மையை யாரு உடைச்சு பேசினாலும், அங்க நடந்து என்னன்னு உடைச்சு பேசினாலும் எல்லாருக்கும் திமுக சாயம். இவங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டாங்க, சாட்டை காசு வாங்கிட்டாரு, இவர் காசு வாங்கிட்டாரு, அவரு காசு வாங்கிட்டாரு, எல்லாரும் காசு வாங்கிட்டாங்கன்னு ஒரு மலிதமான கீழ்த்தரமான பரப்புரைய தாவேகா சார்பில் கட்டமைச்சாங்க. இப்ப 2 நாளைக்கு இப்படி பாக்குறேன், விஜயை விமர்சிச்சு போட்டா ஒரு காணொலிக்கு எனக்கு 2 லட்சமா, தொலைமுக அண்ணனுக்கும் 2 லட்சமா. நான் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிட்டானா, தொலைமுக அண்ணன் ஒப்பந்தத்தை தொடராராம். எந்த உலகத்தோட வாழ்றீங்க நீங்க எல்லாம்? எந்த உலகத்தை வாழ்றீங்க? அப்படி கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் இந்த நொடி வரை அந்த மரணங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், நான் வருந்துறேன், தெரிந்தோ தெரியாமலோ நான் ஒரு விதத்துல காரணம் அமைஞ்சிட்டேன் அப்படின்னு மக்கள் மத்தியில பேசவே இல்லை. அப்படி பேசினா விஜய் மேல வழக்கு போடப்படுறது இல்லை, விஜய முதன்மை குற்றவாளிக்குள்ள ஏற்றப்படுறது இல்லை. இன்னும் சொல்ல போனா யாரும் இந்த நொடி வரைக்கும் யாரும் விஜய் திட்டமிட்டு அதை பண்ணாலும் சொல்லவே இல்லை. விஜயோட கவனக்குறைவும் அலட்சியம் அஜாக்கிரதை மக்களை ரொம்ப துச்சமா மதிப்பிட்டது, அதுதான் அந்த அவ்வளவு பெரிய கோர விபத்துக்கு காரணம். அப்ப அதுல பொறுப்பேற்றுக்கிட்டு உண்மையை சொல்லி முன்னோக்கி நகருங்க. உண்மையை சொல்லாம சதி செயல் அப்படின்னு பொய்ய சொல்லி கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விட்டுட்டு அப்புறம் உண்மையை பேசுறவனுக்கெல்லாம் திமுக கிட்ட காசு வாங்கிட்டான்னு ஒரு மலினமான பரப்புரை செஞ்சு எவ்வளவு மோசமான அரசியல். அரசியல் அரிச்சுவடியை கூட நீங்க படிக்கல, ஆனா அதுக்குள்ள 1000 அயோக்கியத்தனம். நம்மளால 41 உயிர் போச்சுங்கிற அந்த குற்ற உணர்ச்சி, அந்த கவலை, அந்த துக்கம் கொஞ்சம் கூட விஜய்கிட்ட இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. நாம எல்லாரும் கரூர்ல 41 இறந்து போயிட்டாங்கன்னு ஓடி போனோம், ஓடி போய் அந்த உடம்ப பார்த்தோம், கண்ணீர் வெடிச்சோம். அதை பார்த்த மாத்திரத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நம்மளை பார்க்க வந்தவன் வீடு திரும்பாம பிண வரைக்கும் போயிட்டானே, நாம எப்படா வீட்டுல போய் படுக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல மனுஷனுக்கு உணர்வு வரணும்ல. ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம அவசரமா ஏறி ஓடி போய் படுத்துக்கிட்டாரு பனையூர்ல. அப்ப இவரை தலைவனா எப்படி மதிப்பிட முடியும்? அவங்க இறந்து போன பிறகு அந்த உடம்பு பூரா அடக்கம் பண்ண பிறகு 1 மாசம் கழிச்சு கரூருக்காவது போகணும்ல, அந்த குடும்பத்தால பார்த்து ஆறுதல் சொல்லணும்ல. இல்ல நான் வரமாட்டேன் கரூருக்கு, வேணா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை வச்சு மாமல்லபுரத்துல ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா இதெல்லாம் பணத்திமிரா இல்லையா? இதெல்லாம் பணத்திமிரா இல்லையா? அதிகாரத்தின் நிழலை கூட தொடல. அதுக்குள்ள மண்டமலை இவ்வளவு கருவம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? இந்த மண்டகணத்தை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப இதுல அஜித்குமார்னு ஒரு தம்பி தமிழக காவல்துறையால கொலை செய்யப்படுறான். அந்த வழக்க தமிழக காவல்துறை விசாரிச்சா சரியா இருக்காது, அதை மத்திய புலனாய்வுத்துறைக்கு சிபிஐக்கு மாத்துங்க அப்படிங்கிறது பெரும்பான்மை மக்களின் மன ஓட்டமாக இருந்தது. ஆனா அதுக்கு என்ன சொன்னாரு விஜய்? சிபிஐக்கு மாத்தக்கூடாது, ஏன்னா சிபிஐ பாஜக RSS கட்டுப்பாட்டுல இருக்குன்னாரு. ஆனா அந்த கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் தொடக்க நிலையிலே பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு ஆதரவாக பேசியது. அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திரப்ப சிபிஐ மாத்திரம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு விஜய் கணக்கு போட்டார். சிபிஐக்கு மாத்த வச்சது விஜய் தான். நேரடியா தாவேக்கா வழக்கு போடலனா கூட ஆட்களை வச்சு வழக்கு போட்டு சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்துறாங்க. சிபிஐக்கு வழக்க மாத்தப்பட்ட உடனே நீதி வெல்லும் அப்படின்னு ட்வீட் போடுறாரு. நீதி வெல்லணும்னா விஜய் சிறைக்கு தான் போகணும், அதான் உண்மையான நீதி அப்படின்னு ட்வீட் போட்டார். நாம அப்போதே சொன்னோம், ஒருவேளை தமிழக காவல்துறை SIT விசாரணை பண்ணியிருந்தா அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். ஏன் பண்ண மாட்டான்னா என்ன பண்ணாலும் விஜய்க்கு மைலேஜ் ஆயிரும், திமுக பழி வாங்குது,
திமுக குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு விஜய் வந்து அதை காமிச்சுவார்னு பயந்துக்கிட்டு அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். 41 பேர் இறந்து போன பிறகு கூட விஜய் மேல ஒரு வழக்கே போடலங்க. விஜய் மேல வழக்கு போடல. நீதிமன்றம் கேட்குது அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணிட்டு, அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணல. ஆதவ மேல வழக்கு போடல. புஷி ஆனந்த் நிர்மல்குமாரை வந்து சிறைப்படுத்தல. வழக்கை போட்டுட்டு அவங்களை அப்படியே விட்டுட்டான். தேடுறாங்க, 1 மாசமா தேடுறாங்க. கடைசியில வழக்கு சிபிஐக்கு மாத்தப்பட்ட உடனே அந்த நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் வெளில வர்றாங்க. நினைச்சிருந்தா ஒரு நாள்ல நிர்மல்குமாரை இந்த புஷி ஆனந்த சிறைப்படுத்திருக்கலாம். ஆனா செய்யல. அப்படி நம்ம என்ன பண்ணாலும் விஜய்க்கு சாதகமா ஒரு பரிதாப உணர்ச்சியை கொடுத்துரும், ஒரு வந்து சிம்பத்தியை உருவாக்கிடும் அவன் பயந்துகிட்டு திமுக அரசு முழுக்க முழுக்க நியாயத்தை நிலைநாட்டாம அரசியலாவே பார்த்துச்சு. அதனால எஸ்ஐடி தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டுல இந்த வழக்கு இருந்திருந்தா திமுக ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டேன். அவன் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டான். அதிகபட்சம் வந்து ஒரு அறிக்கை வந்திருக்கலாம், கரூர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு அறிக்கை வந்திருக்கலாம். மற்றபடி யாரையும் கைது பண்ணவோ யாரையும் சிறைப்படுத்தவோ எதுவும் நடந்திருக்காது. தமிழக காவல்துறை வந்து விஜய்க்கு சம்மன் கொடுத்து அழைச்சிருந்தா என்ன திமுக பழி வாங்குதுன்னு சொல்லிட்டு அவர் பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அப்ப இதுல வந்து வழக்கு தமிழ்நாடு காவல்துறை சேர்ந்து சிபிஐ போகுது. அப்போதே சொன்னோம், நாம என்ன சொன்னோம், சிபிஐ போனா அமித்ஷாவோட பிடியில விஜய் மாட்டிடுவாரு, அமித்ஷா என்ன வேணாலும் பண்ணுவாப்ல அப்படின்னு சொன்னோம். இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்குது, அதுதான் நடந்து கொண்டு இருக்கு. அதாவது தாவேக்கா நம்பிக்கிட்டு இருந்துச்சு நம்ம தலைமையில ஒரு அணி அமையும் அப்படின்னு நம்பினாங்க. யாரும் வரல. முஸ்தபா மட்டும்தான் வந்தார் கடைசியில. அவர் பெரிய கட்சி, தமிழ்நாடு முழுக்க பெரிய மக்கள் கொடுத்த வச்சிருக்காரு முஸ்தபா. அவர் மட்டும்தான் வந்தாப்புல விஜய் தலைமையேற்றுக்கிட்டு. அப்புறம் பார்த்தா அமமுக வரும், டிடி வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாப்புல. இப்ப அமமுக அதிமுக போயிடுச்சு. காங்கிரஸ் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாப்புல. காங்கிரஸ் வந்து தன்னோட பேர வலிமையை அதிகப்படுத்த ஒரு போக்கு காட்டுச்சு, நான் விஜயோட போயிருவேன்ட்டு. இப்ப கடைசியா பார்த்தா அறிவாலத்திலே அவங்க வந்து அங்கே அடைக்கலம் ஆயிட்டாங்க. இப்ப தான் தலைமையில ஒரு அணி அமைக்கணும் அப்படின்னு நினைச்ச விஜயோட கனவுல மண் வந்துருச்சு. இந்த படத்தை வச்சு மக்கள் மத்தியில பெரிய அலையை உருவாக்கிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. படமும் இப்போதைக்கு வராதுங்கிற நிலைமை ஆகி போச்சு. சரி, நம்ம ஏதாவது போட்டு வண்டியை ஓட்டலாம்னு பார்த்தா, நீ தேர்தல் வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வந்து இங்க டெல்லியில உட்காரு அப்படின்னு சிபிஐ வந்து நெருக்கடியை கொடுக்க போகுது. இதுல பாஜக ஏன் செய்யுதுன்னா, பாஜக வந்து சில நிபந்தனைகளை மறைமுகமாக விதிக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு வான்னு கூப்பிடுறாங்க. எப்படி கூட்டணிக்கு வா, இல்ல தேர்தலை புறக்கணிச்சு விட்டுரு, நீ தனிச்சிருந்தா என்னோட வாக்கு தான் சேதாரமாகும், அது அதிமுக பாஜக வாக்கு நீ எடுத்துருவ, அப்ப நீ வந்து ஒண்ணு கூட்டணிக்கு வா, இல்ல தேர்தலை புறக்கணிச்சு விட்டுரு, இல்ல தேர்தலை போட்டி போறன்னா சும்மா கடமைக்கு தேர்தலை போட்டி போடு, எந்த வேலையும் செய்யாத. இதுதான் வந்து இப்போது வரக்கூடிய செய்தி, விஜய்க்கு பாஜக கொடுக்கக்கூடிய நெருக்கடி. இதை வந்து இப்ப உதாரணம் சொல்லணும்னா, நாம் தமிழக கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்னைய சோதனை போட்டுச்சு. நான் உட்காந்து பேசி கொண்டிருக்கிற இதே இடத்துல தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கிறப்ப காலைல 7:30 மணிக்கு செய்தி வருது வாட்ஸ்அப்ல, என்னைய சம்மனை கொடுத்த செய்தி. என்னைய விசாரணைக்கு நாங்கள் போனோம். அண்ணன் துரைமுருகன், அண்ணன் மதிவாணன், தம்பி தென்னக விஷ்ணு, நானு எல்லாரும் போனோம். நான் வந்து 2வது நாள் போனேன். நானும் தென்னக விஷ்ணு போயிட்டு வந்தோம். 2வது நாள் போயிட்டு வந்த பிறகு அந்த எண்ணெய் அலுவலக வாசல் நின்றுட்டு தான் அங்கே பேசணும். பாஜக தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது, பாஜக வீழ்த்துவோம், அண்ணாமலை வந்து இந்த ஆட்டை வந்து என்னைக்கு நாங்க பூஜை போட போறோம்னு தெரியல அப்படின்னு எண்ணெய் அலுவலக வாசல் தான் பேசணும். எண்ணெய் அடக்குமுறை ஏவனப்ப நாங்க ஏறிதான் அடிச்சோம். நாங்க வந்து பதுங்கி பயந்து ஓடல, பின்வாங்கல. அண்ணன் சீமான் வந்து தன்னோட தம்பிகள் மேல வந்து என்னைய விசாரணை பண்ணுது, சோதனை பண்ணுது கேள்விப்பட்ட உடனே அண்ணன் சொன்ன வார்த்தை, உங்களை ஏன்பா கூப்பிடுறான், நான் போறப்பா விசாரணைக்குன்னாரு. நீங்க எல்லாம் போக வேண்டாண்டா, என்னைய விசாரணைக்கு நான் போறேன், நான் தானே முதல்ல அப்படின்னாரு. அவர் தலைவர், தான் தம்பிகள் வீட்டுல வந்து சோதனை போடுறாங்க, தம்பிகள் சம்மன் கொடுத்து கூப்பிடுறாங்கன்னு அதை பத்தி இது நூட்டி பொருளை கலப்படாம நான் போறேன் அப்படின்னாரு. தம்பிகள் போக வேண்டாம், நான் போறேன்னாரு. அதான் தலைவன், அதான் போராடி, அதான் மக்களுக்கான ஒரு மனிதர். ஆனா விஜய் வந்து தன்னை நம்பி வந்து செத்து போயிட்டான். அந்த பிணத்தை வாக்க கூட வரல. இறந்து போன குடும்பத்தாருக்கு வந்து ஆறுதல் சொல்ல போகாம அவங்களை கூட்டு வந்து ஆறுதல் சொல்றாரு. அவரோட படம் வெளியாக மாட்டேங்குது, இப்ப பேச மாட்டேங்கிறாப்புல, அது கொடுத்து பேச மாட்டேங்கிறாப்புல, கண்டிக்க மாட்டேங்கிறாப்புல. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சிபிஐ வந்து கொடையுது, அதையும் வெளில சொல்ல மாட்டேங்கிறாப்புல. என்னன்னா பாஜகவுக்கு திமுக பயப்படும், வெள்ளக்கொடை காட்டும் அப்படின்னு நமக்கு தெரியும்.
அப்ப வெள்ளக்கூட காட்டின திமுக வந்து அடிமைன்னா வாயே திறக்காம மூடிட்டு இருக்கக்கூடிய இந்த பக்காமாஸ் கட்சி தலைவர் விஜய் எப்படிப்பட்ட அடிமைங்கிறத நாட்டு மக்களே உணர்ந்துக்க வேண்டியது.